வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மொறுன்னு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் கேஸை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் கனமான பாத்திரம் எது வேணால் வச்சுக்கோங்க. தேவையான எண்ணெய் சேர்க்குறாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கா தோல் சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் வச்சுருக்காங்க. அதை வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதில் இருக்க அந்த மாவு தன்மையில் அந்த தண்ணியில் போயிடும். மொறுன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு. அதனால பாருங்கள், தேவையான கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போடுறேங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 50 இல்லை 100 கிராம் அளவுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மல் நம்ம வெள்ளரி வெங்காயமே பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கிட்டாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதில் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு, இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நான் தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஏன்னா இது வாயுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுப்பு சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக. இது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரப்போல் கலரி விட்டுருங்க. இப்போ இது வேகணும் உருளைக்கிழங்குன்றதுனால அடுப்பு சின்னது பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் லைட்டாக கலரி விட்டுருங்க. அடுப்பு ஸ்லோலியாக இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு பாதி வெந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சாலே இந்த உருளைக்கிழங்கு வெந்துடுவாங்க. நீங்கள் பாயில் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம். என்னென்னா மொறுன்னு வராமல் அது ஒரு மாதிரி ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும்ன்றதுனால நான் ராவையே போட்டிருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆச்சு. இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இதை எடுத்து சுட சுட தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு நன்றிங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.